போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு டெஸ்ட் பிளான், ஏன்னா எவ்ரி சண்டே டெஸ்ட் போடுற மாதிரி. அப்போ நமக்கு வந்து இது யாருக்கு இந்த டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீனியர் ஆஸ்பிரண்ட் படிச்சுட்டு இருப்போம், போன குரூப் 2 மெயின்ஸ் எழுதியிருப்போம், கொஞ்சம் மார்க்கில் விட்டுருப்போம். இப்போ குரூப் 4 நல்லா படிச்சிருப்போம், கொஞ்சம் மார்க்கில் விட்டுருப்போம். நம்ம எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் எஃபெக்டிவாக டெஸ்ட் போடுற மாதிரி ஒரு 15 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் நடக்கும், அப்புறம் வாரத்தில் 2 நாள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் கேட்டிங்கன்னா, ப்ரோ டெஸ்ட். ஏன்னா இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சீனியர் ஆஸ்பிரண்ட். ரொம்ப நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமாக படிப்போம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான இந்த கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். ப்ரெஷரும் எழுதலாம், ஆனால் அவங்களுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். எப்படி நீங்கள் 75க்கு ஜிஎஸ்ல கண்டிப்பாக 60 எடுக்கிற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதுமாதிரி லாங்குவேஜ் லிட்ரேச்சர் நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. மேக்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கொஸ்டின் செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுக்கு நம்ம ஒரு தலைப்பு என்ன வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, துணிவை துணை. அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை சூஸ் பண்ணுறதே தைரியமான ஆட்கள் மட்டும் தான் சூஸ் பண்ணுவாங்க. தைரியங்கிறது என்னென்னா, நமக்கு துணிவு தான். துணிஞ்சு உட்காந்துருக்கணும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமையாக இருக்கணும், பொறுமையை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கணும். தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு சீரீஸ் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை தான் நம்ம டெஸ்ட் சீரீஸ்னு சொல்லிட்டு ப்ரோ டெஸ்ட் சீரீஸ்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறோம். இது ஒன்லி ஃபார் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எக்ஸாம். ஏற்கனவே நம்ம 30 டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். அது டீட்டெயில் சிலபஸ் படி ஃபுல்லாகவே கவர் பண்ணுவோம். அது பிகினர், ஃப்ரெஷர் யாருனாலும் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். இது வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது நமக்கு வந்து வாரத்துக்கு ஒரு ஆட்டம் தான் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி இந்த டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா, டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 30 ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜூன் 30 ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே என்னென்னா பாலிட்டி தான் கவர் பண்ணுறோம். ஏன்னா பாலிட்டி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம். இப்போ பாலிட்டியை கவர் பண்ணுறோம். பாலிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு யூனிட் 5 இதில் நம்ம எத்தனை கொஸ்டின் செட் பண்ணுறோம்னா 200 கொஸ்டின். அதே டைம், ஏன்னா எக்ஸாம் சென்டரில் நீங்கள் எப்படி போடுறீங்களோ 9:30 to 12:30 இதுதான் எக்ஸாம் டைம் எல்லா சென்டர்லையும். 9:30 to 12:30 எக்ஸாம் எழுதுறீங்க. எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் கீ வந்து கையில் கொடுத்துருவாங்க. அந்த கோடிங் சீட்டை திருத்தி மார்க் வந்துடும். இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டினுடைய பேட்டர்ன் அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 டைப்பாக எக்ஸாம் கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த 11 டைப்லேயும் இருக்கும் கொஸ்டின். எந்தெந்த டைப் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து பாலிட்டி படிக்கிறீங்க. வந்து எழுதும்போது ஒரு யூனிட்டை கம்ப்ளீட்டாக கவர் பண்ண மாதிரி இருக்கும். 2-3 யூனிட் கவர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஏதாட்டும் ஒன்று கவர் விட்டுட்டாலும் நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். இது ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு யூனிட் ஃபுல் ஃபோர்ஸாக அடிக்கும், ஓங்கி ஒரே ஏரியாவை கை வைக்கிறோம். அப்போ அந்த ஏரியாவில் ஃபுல் மார்க் எடுக்க பார்க்க போகிறோம். அப்போ கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியும், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகும், எல்லாமே அந்த எக்ஸாம் பேட்டர்னில் என்னென்ன கவர் ஆகுதோ எல்லாமே கேட்கும். எடுத்த உடனே நம்ம என்ன கேட்டிங்கன்னா பாலிட்டியை வைக்கிறோம். அடுத்த சண்டே என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஎன்எம் 7ஆம் தேதி சண்டே அப்படின்னா ஐஎன்எம் யூனிட் 7. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஃபுல்லாகவே அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த பைலிங்குவல் இருக்கும். கொஸ்டின் வந்து பைலிங்குவல் இருக்கும். என்ன பேட்டர்னில் ரீசன்ட் ட்ரெண்டில் கேட்டுட்டு இருக்கானோ அந்த பேட்டர்னில் 200 கொஸ்டின். ஏன்னா இதுக்குன்னே ஒரு எக்ஸ்பர்ட் டீம் போட்டு அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்கள பாஸ் பண்ண வைக்கிறக்காண்டி ஒரு டீம் போட்டு இது வச்சிருக்கோம். 200 கொஸ்டின் ஒரே யூனிட். அப்போ இந்த யூனிட் மட்டும் தான் அந்த ஒரு வாரம் படிக்கணுமா? அப்படி கிடையாது. இந்த டெஸ்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, மற்றதை நீங்கள் வந்து சைடில் நீங்கள் படிச்சுக்கிற போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி அண்ட் கல்ச்சர், அதுலேயும் 200 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 3 பார்த்தீங்கன்னா ஜாகிரபி வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின். இல்லை கரண்ட் அஃபேர்ஸுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அந்த யூனிட்டுக்குள்ளே கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ வந்து யூனிட் 8 இருக்குன்னா, இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் ஒரு 4 இடத்துல தோன்றதுக்கு இது கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஏற்கனவே 4 இடம் தோண்டிட்டு இருக்காங்க, இப்போ ஒரு 4 8 ஆகி போச்சு. அப்போ அந்த கரண்ட் ஒவ்வொன்றுமே எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா கரண்ட் அஃபேர்ஸுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இப்போ ஜாகிரபின்றதுனா க்ளவுட் பஸ்ட்டு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஒரு இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு, ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். கிளைமேட் சேஞ்சு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரத்துக்கு 2 டெஸ்ட் ஆகுது. அப்போ வந்து நமக்கு யூனிட் 6 இந்தியன் எக்கனாமி இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் நல்லா அழுத்தம் கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் கேட்பாங்க. இந்த பட்ஜெட் இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. இடைக்கால பட்ஜெட் இருக்கும், நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறது இருக்கும். அடுத்து யூனிட் 9 டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏன்னா 200 கொஸ்டின்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து வேலைக்கிழமை. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு 200 கொஸ்டின். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் ஒரு 200 கொஸ்டின்ஸ்.
இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம என்னெல்லாம் ஜென்ரலாக கேட்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் நியூஸு இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் அனுப்பிடுவாங்க. நேஷனல் நியூஸ் 1 இயர், கடந்த 1 இயரில் நான் 6 மந்த் மட்டும் கேட்கலாம், 1 இயர் வரை கேட்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ நேஷனல் லெவலில், இந்தியா லெவலில், நேஷனல் லெவலில் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் நியூஸ் நடந்துச்சோ அது அந்த பார்ட்டு. ரெண்டாவது இன்டர்நேஷ்னல் லெவலில். அப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் இன்னைக்கு டேட்டுக்கு போகிற பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் வார், காசா இஸ்ரேல் கமாஸ் பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா தைவான் சைனா பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் வந்து கிரிசிஸ், இப்போ புதுசாக ஒரு ஈரானுடைய பிரச்சனை போயிட்டுருக்கு. இவ்வளோதான் அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டு மாநிலத்தில் என்னென்ன இஷ்யூ போகுது அதை பற்றி பார்க்குறோம். 4வது ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம். அப்புறம் 5வது பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்டு. போன இந்த குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்டில் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த பாலிசி நோட்டுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுப்போம். இப்போ 200 கொஸ்டின் இருக்குன்னா ஒரு 30-40 கொஸ்டின் பாலிசி நோட்டில் உள்ள கொஸ்டின் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போ பாலிசி நோட்லேருந்து நமக்கு வந்து கொஸ்டின் வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அவார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் அவார்டு, நோபல் பிரைஸு, இன்டர்நேஷ்னல் லெவலில் கொடுக்கக்கூடிய அவார்டு, ஆஸ்கார் அவார்டு, இது எல்லாமே நேஷ்னல் லெவலில் கொடுக்கக்கூடிய அவார்டு, பாரத்னா, பத்மஸ்ரீ, இதெல்லாம் அவார்டு. ஸ்டேட் லெவலில் கொடுக்கக்கூடிய அவார்டு, நீ கூட கலைஞர் அவார்டுன்னு சொல்லி ஒன்று கொடுக்க போகிறாங்க செம்மொழிக்கு. அப்போ அந்த மாதிரி 3மே நம்ம சேர்த்து கவர் பண்ணுறோம். அப்போ அந்த மாதிரி உள்ள அவார்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்குன்னு சொல்லும்போது நமக்கு வந்து ISRO, ஏன்னா ISRO என்னெல்லாம் பண்ணுறாங்க, DRDO என்னெல்லாம் பண்ணுறாங்க, புதுசாக வந்து பயோடெக்னாலஜியில் நமக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க, இது எல்லாமே சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஒன்லி சயின்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா ஆக்ட், ரீசெண்டாக கொண்டு வந்த ஆக்ட் என்னெல்லாம் இருக்குது, அந்த ஆக்டை ஃபுல்லாக நம்ம என்ன செய்யறோம்னா படிக்கிறோம். அது பொறுப்படி என்விரான்மெண்ட் சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் ஏன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் அதர்ஸ். இப்போ குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா ஒரு புக்ஸ் அண்ட் அதர்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ புக்ஸ் அண்ட் அதர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கேட்டுருவாங்க. அப்போ புக்ஸ் அண்ட் அதர்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது ரேங்கிங். இன்னைக்கு கூட உங்களுக்கு டிஎன்ஏல ஒரு டாபிக் எடுப்பாங்க, ரேங்கிங் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேப் வந்து நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் ஈக்குவலாக இருக்காங்க, மக்கள் தொகை அடிப்படையிலும் சரி, எஜுகேஷன் அடிப்படையிலும். ஆனால் கேப் மட்டும் என்னங்கன்னா நிறையா இருக்குது. அப்போ அந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ், ஏன்னா என்னென்ன இண்டெக்ஸ் இருக்குது, அந்த இண்டெக்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்குறோம். அடுத்து ஜட்ஜ்மெண்ட்டு, ரீசெண்டாக ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாக நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ இது எல்லாம் வரும். அப்புறம் பர்சனாலிட்டி, புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, ஆனால் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு இதில் வந்து சிறந்து விளங்கியிருப்பாங்க. இப்போ கூட தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் வீரர் மாரியப்பன் 100 கோல்டு வின் பண்ணியிருக்காரு. ஏதாட்டு ஒரு செஸ் பிளேயர் இருக்காங்க, ஒரு சிறந்து விளங்கக்கூடியது, ஸ்போர்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இது போக நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பர்சனாலிட்டியில் முக்கியமானது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துருங்க, என்னென்ன பர்சனாலிட்டி. இது போக நம்ம என்ன கவர் பண்ணுறாங்கன்னா சூப்பர்லேட்டிவ்ஸ்னா மிக சிறப்பான. இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா சினாப் ரிவர் மேலே ஒரு பாலம் போட்டிருக்காங்க. அப்போ உயரமான பாலம் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சொல்லலாம். இந்த மாதிரி வந்து இந்தியாவில் சிறப்பாக இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே சூப்பர்லேட்டிவ்ஸ்னு வச்சுருக்கோம். இந்த மாதிரி டைட்டிலில் பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், பார்ட் A ஃபுல் சிலபஸ், ஃபுல் போர்ஷன் மேக்ஸ், ஏன்னா ஃபுல் டெஸ்ட்டு. அதே மாதிரி அடுத்த பார்ட் வந்து லாங்குவேஜில் பார்ட் B, தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், பார்ட் B ஃபுல் போர்ஷன் மேக்ஸ் ஃபுல்லாக போட்டு பழகணும். ஏன்னா ஒரு இது மட்டும் போட்டுட்டு இருந்தாலும் நமக்கு என்ன ஆகுனா அதில் மட்டும் தான் வெல்வெர்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியும். இது கலந்து இருக்கும்போது நம்ம எல்லாமே வெல்வெர்ஷனாக இருக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் C லிட்ரேச்சர் லாங்குவேஜில் அவன் மேக்ஸ் வந்து ஃபுல் போர்ஷன் உள்ளே கொண்டு வரோம். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திரும்ப A கொண்டு வரோம். அப்போ A மட்டும் 2 தடவை ரிவிஷன் விடுறீங்க. ஏன்னா இப்போ பரீட்சைக்கு போகும்போது ஏன் இதை கடைசியாக வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாங்குவேஜும் ஆப்டிடியூடு தான் முடிவு பண்ணணும் நம்ம பாஸ் பண்ணுறத. அப்போ அதை லாஸ்ட்டில் இருக்கும்போது நல்லா ரிவிஷன் விட்டு போன மாதிரி இருக்கும். அப்போ லாங்குவேஜ் 2 தடவை ரிவிஷன் விடுற மாதிரி வரும். அப்போ பார்ட் A வந்து திரும்ப வச்சுருக்கோம், டேட்டு போட்டிருக்கோம். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா பார்ட் B அதே மாதிரி. ஏன்னா சண்டே வந்து பார்ட் B ஃபுல் போர்ஷன், மேக்ஸ் ஃபுல் போர்ஷன். 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பார்ட் Cயில் இங்கிலீஷ் ஃபுல் போர்ஷன், மேக்ஸ் ஃபுல் போர்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு. 8ஆம் தேதி நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு. இப்போ ஒரு 15 டெஸ்ட்டு. இது யாருக்கு கேட்டிங்கன்னா ஒன்லி கொஞ்சம் நம்ம அதுலேயே இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக இருந்தாலும் நல்லா இருக்குமேனு ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும். என்ன பாட்டாக பார்க்குறது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா GS முடிச்சிருந்தோம். அதில்
எப்படி பார்த்தாலும் 75% ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் என்ன செய்யணும், லிட்டரேச்சருக்கு மேக்ஸுக்கும் அழுத்தம் கொடுத்து கொண்டு போகிறோம். எப்படி நம்ம இந்த தடவை பாஸ் பண்ணுறோம். அப்போ டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் பேஜுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ திரும்ப எழுதும்போது நம்ம பெரிய ஆளாயிடலாம். ஒரே சைடில் திரும்ப செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்ம நினைச்சுவோம் பெரிய ஆளாக மாறிடுவோம். டெஸ்ட் ப்ராக்டிஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டெஸ்ட்டு வந்து ஆஃப்லைனில் நீங்கள் டேரெக்டாக வந்து போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்லைன்லேயும் உண்டு, ஆன்லைன்லேயும் உண்டு. நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. டெஸ்ட்டு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். நல்லா படிங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள்.